அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி காலமானார். இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பின்னணி பாடகி பவதாரணி காலமானார். இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இளையராஜாவின் மகள் பவதாரணி காலமாகி இருக்கிறார். புற்றுநோயால் மருத்துவம் பார்த்து வந்திருக்கிறார். தற்போது ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கைக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவர் காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவர் காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் குடும்பத்தில் இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்பது அவருக்கு நெருக்கமானவர், அவருடைய இசையை ரசித்தவர்கள் என அனைவரது ஒரே கருத்தாக இருக்கின்றது. அவருடைய மகள் பவதாரணி தற்போது இலங்கையில் இன்று மாலை கிட்டத்தட்ட 5:30 மணி அளவில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலானது தமிழக மக்களை மிகவும் இப்போ ஒரு சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கு இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. பவதாரணியை பொறுத்தவரையிலும் அவர்கள் குடும்பத்தில் மிகவும் சுத்தியான ஒரு பெண் என்று சொல்லலாம். அவர் கிட்டத்தட்ட வெங்கட் பிரபு உள்ளிட்ட அவர்களது உறவினர்கள் தன் அண்ணன்கள் அனைவரிடமும் மிகவும் பாசமாகவும் அதே சமயத்தில் சுட்டித்தனமாகவும் இருக்கக்கூடியவர். இவர் கடந்த சில வருடங்களாக லிவர் கேன்சர் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட இந்த அவருக்கு லிவர் கேன்சர் இருப்பது என்பது 4வது கட்டத்திற்கு மேலாகத்தான் தெரிந்திருக்கிறது. அதன் பிறகு ஆயுர்வேத மருத்துவத்தை சிகிச்சையில் இருந்த அவர் தற்போது இலங்கைக்கு சென்றிருந்தார். அந்த இலங்கையில் தான் அந்த ஆயுர்வேத சிகிச்சையானது அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தான் தற்போது அவருடைய உயிர் அங்கு சிகிச்சைக்கு சென்ற இடத்தில் சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் உயிரானது பிரிந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை மதியத்திற்கு மேலாக அவரது உடலானது இலங்கையிலிருந்து இங்கு சென்னைக்கு கொண்டு வரப்படும் என்றும் தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பவதாரணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலானது தமிழக மக்களை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது என்று கூறலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.